தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களோட அரசியல் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒன்றா இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சீமான் அவர்களை எதிர்த்து சைதை தேரடி வீதியில் சீமான் அவர்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் போடுறாங்க. இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தான் சூப்பரான விஷயமா இருக்குது. இதை தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி செல்வராஜ். கண்டன உரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பசும்பொன் பாண்டியன், யூடியூப் மைனர் இருக்கார். இவரெல்லாம் இல்லைனா தான் நமக்கு இது இந்திரகுமார் தேரடி, புதுவை தீனா, இரா உமா, சாரதா தேவி அப்படின்னு சொல்லிட்டு தீக்கா கூட்டம் ஒன்று சேருது அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு புரூட்டஸாக மைனராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் புரூட்டஸ் மைனர் தான். இதுதான் உங்கள் அரசியலா அப்படின்றது ஒன்று இருக்குது. பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் ஃப்ளாப் ஆகும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? சீமான் ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே உங்கள் 1000 போலீஸை குமிக்கிற நீங்கள் சீமான் அவர்களை பார்த்து என்ன பயப்படுறீங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக எங்களுக்கு தெரியுது. இந்த நிலையில் யூடியூப் ரூட்டஸ் மைனர் சுபவீர பாண்டியன் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எவ்வளோ கூட்டம் வரும்? ஒரு 30 பேர் வருவாங்களா? இதில் மாபெரும் பொதுக்கூட்டம், மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிட்டோம். நாங்கள் திராவிட கூட்டமை திரண்டெழுக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஒரு பயம் வரமாட்டேன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. தேவையில்லாமல் ஏன்டா காசையும் டைமையும் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஒரு மீடியா வரும், ஒரு 5 மீடியா 6 மீடியா வருமா? சீமான் அவர்கள் பேசினாரா மொத்த மீடியா அவங்க தான்டா இருக்கும். அப்படி இருக்கணும் அரசியல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல், அதாவது கலைஞர் டிவியில் யூடியூப் ரூட்டஸ்லேயே அதை லைவ் பண்ணிக்கிங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.